அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் செய்ய போகும் நம்மளுடைய தமிழக முதல்வர். இது எதுக்காக அப்படின்றத நம்ம விரிவா பேசுவோம். ஜூலை 2வது வாரத்தில் எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்த கரூர் விஜயம் சம்பவ இடத்த நெருங்க போறார் அப்படின்னே சொல்லலாம். இப்ப யார் தடுப்பாருன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கெத்தா போய் இறங்க போறாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, மிக மிக வருத்தத்துடன் அப்படின்னு சொல்லணும். கரூர்ல இழந்த அந்த உறவுகளை தேடி அங்க போறாரு. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு மிகப்பெரிய பக்கா பிளானோட போறாரு. அது என்ன அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது நேத்து காலையில நம்மளுடைய தமிழக தலைமைச் செயலகத்தில மிகப்பெரிய மாநாடு ஒண்ணு நடந்திருக்கும். ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான மாநாடு. அதுல பேசப்பட்ட மிக முக்கியமான விஷயம். இத பத்தி நம்ம விரிவா சேனல்ல பேசுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் ஸ்டாலினுக்கு டாட்டா சொல்லியிருக்கிறாப்ல. திமுகவ பழைய இயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம்னு ஒருத்தர் விமர்சிச்சிருக்கிறாப்ல. யார், என்ன, ஏது, அனிதா ராதாகிருஷ்ணன் தலையில விழுந்த பேரிடி, இந்த மாரி நெறைய விஷயங்கள பேசப் போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ட மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோவ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. கீழ லைக் அப்படி குடுத்துட்டு, ஹைப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதையும் குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகமே எதிர்பார்த்த நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் கரூர் விஜயம் எப்ப போவாரு, எப்ப போவாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, திமுகவுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல போக விட மாட்டேன்ட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்காக கட்சி தலைமையிலேருந்து ஒரு எல்லாமே அறிவிப்பும் குடுத்தாங்க. அது போக அங்க இருக்கிற உறவுகளை கூப்பிட்டு வேற வழியே இல்லாம இங்க வச்சு ஆறுதல் சொல்லி, அவங்கள ரொம்பவே அந்த மக்கள பார்க்கணும் பார்க்கணும்னு ஏக்கத்துல இருந்த நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், இவ்ளோ நாள் முதலமைச்சர் ஆயிட்டாரே, ஏன் போகவே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட கேட்டீங்க. இப்ப அவர் அவசரமா போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதை நான் சொல்லிர்றேன். நேத்து தான் தமிழக கரூர்ல இருக்கிற எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் தொகுதி எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாரு. கரூர் தொகுதி எம்எல்ஏ மற்றும் ஆல்ரெடி விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர், அப்ப விஜயபாஸ்கர்கள் 2 பேரும் சேர்ந்து கரூர்ல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மிகப்பெரிய தொழிற்சாலை ஒண்ணு தொடங்குறதுக்காக இடம் தேடியும், அங்க அந்த தொழில்துறை சம்மந்தப்பட்ட சில ஆட்களை மீட் பண்றதுக்குமா அங்க போறாரு. இங்க வச்சு அந்த இணைப்பு விழா நடக்கும். ஒருவேளை ஏன்னா அங்க போனாருன்னா ஒரு மேடை போடுவாங்க, பேசுவாங்க. அந்த மாரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். விஜயபாஸ்கர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய சார்பா இணையறதா இருக்காரு அப்படின்றதுனால, அவரு சொந்த ஊரு, சொந்த தொகுதியில இணைந்து, அதே தொகுதியில அவர் மீண்டும் இடைத்தேர்தல்ல டிவிகே வேட்பாளரா அறிமுகப்படுத்துறது அப்படின்றது தான் பக்கா பிளான் அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் பேசப்படுது. இதுக்காக தான் இந்த ஒரு டைமிங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதும், அங்க போன முதல்வர் கையோட பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு நாள் தங்கி இருந்து, சில தொழிற்சாலை விஷயப்பட்ட அதாவது தொழில்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஏன்னா கரூர் அப்படின்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும். அது மிகப்பெரிய தொழிற்பேட்டை. அங்க ஒரு சில 2000 கோடி ரூபாய்க்கான அந்த ப்ராஜெக்ட் ஏதோ வந்திருக்கு அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வந்தோனே நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இவ்ளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் இன்னைக்கு அவதூறுகள் பரவிட்டு இருக்கு. சரத் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்றது, அந்த சூடு அடங்குறதுக்குள்ளேயே மீண்டும் அவர் கடற்கரையில ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரியான கையில பார்த்தீங்கன்னா, ஒரு டின்னு மாரியான வச்சிருக்காரு. அது பீரா, சரக்கா இல்ல கூல் ட்ரிங்க்ஸா அப்படின்றது நமக்கு தேவையில்ல. அது அவருடைய தனிப்பட்ட பர்சனல். ஏன்னா ஒரு மனுஷன் குடிக்கிறதுக்கு கூட அனுமதி இல்லையா அப்படின்னு கேட்குற மாரி தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. என்ன அவர் பிரச்சனைன்னா, அவர் குடிக்கிறது தப்பா? இல்ல அவர் இதுக்கு முன்னாடி குடிச்சது தப்பா? அல்ல அவர் இப்ப அமைச்சரா இருக்கிறது தப்பா? அப்படின்றத நம்ம கேட்கணும். ஏன்னா, அதுதான் நியாயமும் கூட. அவர் குடித்தது அவருடைய வாலிப வயதுல எல்லா பசங்களும் இன்னைக்கு இளைஞர்கள் படிக்காதவன் கூட கிடைச்சிருவான். குடிக்காதவன் கிடைக்க மாட்டான் மாப்பிள்ளன்னு சொல்ற மாரி தான் நம்மளுடைய தமிழகம் அதல பாதாளத்துக்குள்ள போய்க்கிட்டு இருந்துச்சு. இந்த திமுகவால 10 வயசு பையங்க கையில கூட போதைப் பொருட்கள், இந்த மாரி மதுபான பாட்டில்கள் ஈஸியா கிடைச்சிச்சு திமுக ஆட்சியில. இது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒடுக்கப்பட்டுக்கிட்டு வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அமைச்சர் சரத்குமார் அவர்களை கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்றது தெரியல. ஏன்னா, அந்த மாத்திரை விஷயத்துக்கே விளக்கம் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட இவ்வளோ தூரம் விளக்கம் கேட்குற திமுகவுக்கு விளக்கணைகளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவர் போடுற மாதிரியான எந்த ஒரு வீடியோவும் வரல. நுணுக்கியிருக்காரு. அது என்னன்றது யாருக்குமே தெரியல. விசாரணை போயிட்டு இருக்கு. உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லும். ஓகேவா? இதுக்கு கட்சி தலைமை அவர் மேல என்ன முடிவு பண்ணணுமோ அத அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு என்ன வேலை? போராடுனீங்களா? கிழவைங்கள 4 கிழவர்கள வச்சு அப்படியே போராட வேண்டியது. அ வீம்புக்குன்னே திருமண மண்டபத்தில ஒரு நாள் முழுக்க வேலை இல்லாம நல்லா சோற சாப்பிட்டுட்டு போய் படுத்துற வேண்டியது. இதுதான் உங்களுடைய வேலையா இருக்கு. திமுகவுடைய கிழவர்கள். இதனால தான் உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கட்சியிலேருந்து ஒதுக்குறார் அப்படின்ற மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. ஏன்னா, இன்னைக்கு ஜென்சிக்கள் அப்படின்ற மிகப்பெரிய இளைய தலைமுறையினர் இன்னைக்கு தல தூக்கிட்டாங்க அப்படின்றனால, இன்னைக்கு தமிழகத்த பொறுத்தவரைக்கும் ஆட்சியே மாத்துறதுக்கு இளைஞர்கள் கையில தான் எல்லாமே
இருக்குன்றதுனாலயும் இந்த இளைஞர்களை நம்ம கைக்குள்ள போட மறந்துட்டோமே. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வயசானவங்களையும் முதியோர்களையும் வச்சுலாம் நம்ம கட்சி நடத்தியிருக்கோம். இன்னைக்கு நம்ம கட்சியில பின்னாடி திரும்பி பார்த்தா பூரா சுகரும் பிபியும் வந்த பேஷண்ட்டுமா இருக்குதுகளேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்த உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிளானை எடுத்திருக்கிறதாகவும், இதனால தான் பழைய திமுக காரங்க ஓரங்கட்டுக்கிட்டு வர்றதாகவும், இந்த துரைமுருகன் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இங்கே இப்போ வந்து மரியாதையே இல்லை அப்படின்றதும், ஏன்னா அடுத்து வந்து இன்பநிதியோட என்ட்ரி வேற இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு திமுகல போய்கிட்டு இருக்கு. இதுதான் அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற மிகப்பெரிய விஷயம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க 10 எம்எல்ஏவை வந்து நம்மளுடைய டிவிக்கிலேருந்து கடை வாங்கணும்னு பார்த்தாங்க, முடியல. கடைசியில் வேற வழி இல்லாமல் சீமான் போய் படுத்துட்டாரு அப்படின்றனால 2 கோடி ரூபாய்க்கு கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்ற நியூஸ்லாம் வருது. இதை வேற நாம் தமிழர் தமிழில் கெத்தா திரியிறாங்க. பத்தியா அறிவாலயத்துல எங்களுக்கு காரே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. என்னடா அது மானங்கட்ட பொழப்பா இருக்கு. என்னடா தமிழ்நாடோட திரள்நிதி வாங்கி வசூல் பண்ணி மக்களை ஏமாத்துனது பத்தாதுன்னு இலங்கை தமிழர்கள் பேரை சொல்லி வேற ஏமாத்திக்கிட்டு இருந்தாப்புல இப்போ ஒட்டுமொத்தமா அறிவாலயத்துக்கு அடிமையாவே மாறிட்டாரான்ற மாதிரி தான் சீமானோட நிலைமை போயிட்டு இருக்கு. ரைட், அதை நம்ம பேச வரல. நம்ம பேச வந்தது முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் வந்து ஓரங்கட்டப்படுறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உதயநிதி அவர்கள் தான் ஸ்டாலின் அவர்கள் குளத்துல தோத்ததுக்கு காரணம். அறிக்கையில் இருக்கிற மிகப்பெரிய தகவலே இதுதான் அப்படின்றது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலையில் விழுந்த மிகப்பெரிய பேரிடியாக தான் இருக்குது. ரைட்டு. இதே திமுகவில் இருக்கிற சில அமைச்சர்கள், சட்டமன்றத்தில் எகிரி பேசின சில எம்எல்ஏக்கள், மீண்டும் இதுக்கு முன்னாடி வந்து மக்களுடைய பணத்தை சுரண்டின ஊழல்வாதிகள், லஞ்சவாதிகள் எல்லார் மேலேயும் இன்னைக்கு எஃப்ஐஆர் பதியப்பட்டுக்கிட்டு வருது. சம்மன் அனுப்பிட்டு இருக்காங்க, பிடிவாரண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே போய்கிட்டு இருந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக பதிலளிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நீங்கள் போனீங்க, உங்கள் ஆட்சி இருந்துச்சு, அந்த ஒரு உத்தரவு வருதோ அந்த பேப்பரை வந்து நீங்கள் சீட்டு கடியில் போட்டு உட்காந்தீங்க, இதெல்லாம் தாண்டியாச்சு. இன்னைக்கு தமிழக அரசு கையில் இன்னைக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த ஆதாரங்களும் இன்னைக்கு இருக்குது. அப்போ அந்த ஆதாரங்களை வந்து இன்னைக்கு கோர்ட்டில் வந்து தமிழக அரசு சார்பில் அவங்களுடைய வக்கீல் சமர்ப்பிச்சிட்டாங்கனாலோ, உங்களுடைய வக்கீல் பதில் போட மறுத்துட்டாங்கனாலோ உங்களை அலேகா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க கொத்தா. அதனால தான் உங்களுக்கு பேர் கொத்தூஸ். கொத்தா போகிறனால தான் நீங்கள் கொத்தூஸ் அப்படின்றனால அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னும் சும்மா போல, தானாவும் போல, சேகர்பாபு, செந்தில் பாலாஜி இந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்து கும்பலாக போகிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு மக்களே. பார்ப்போம் அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்து என்னெல்லாம் பண்ணுறாரு. தப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வழி தேடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமைச்சர் சரத் வேற சிக்கியிருக்கிறாப்லையில. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் மக்கள் முன்னாடி காமிச்சு இடைத்தேர்தலில் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடணும்னு பார்க்குறாங்க. இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே வந்து திமுகக்குள்ளே மிகப்பெரிய பிரளயம் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சொந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு அடுத்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதைத்தான் அவங்க பேசுவாங்கன்றனால ஐயுஎம்எல் கண்டு போய் காதர் மொய்தீன் ஐயா காதில் ஒழுகுற மாதிரி வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாப்புல இவங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க சோத்துல உப்பு போடுத்துனா தானே. இங்கிட்டு திருமாவளவன் அவர்கள் முழுக்க முழுக்க வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தான் கூட்டணி தொடர போது. திமுக வந்து விலக போகிறோம், திருச்சிக்கு கிழக்கில் எனக்கு சீட்டு தந்தாலும் சரி தரலான்னாலும் சரின்னு அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இவங்க கணக்கு தெரில. மதிமுகவுடைய வைகோ ஏதோ தெரியாதனமா வந்து நம்மளுடைய முதல்வர் தான் பதவி விலக சொன்னாருன்னு சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு போயிட்டாப்புல போல. அவங்க வந்து உடனே பாயிண்டை பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு வேற வச்சு கிளின்னு கிழிச்சிருக்கிறாப்புல ப்ரெஸ் மீட்ல. யாரை? சன் டிவி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வாப்பா வா ஓட்ட நான் அப்படியா சொன்னேன், நீ என்னப்பா உன் இஷ்டத்துக்கு நியூஸ் எழுதுற, உன்கிட்ட தான் பேனா இருக்குன்றதுக்கா நீ எழுதிக்கிட்டே இருப்பியான்னு சொல்லிட்டு. ஏன்னா சும்மாவே அவர் மைக்க பிடிச்சாருன்னா கீழே வைக்க மாட்டாப்புல, விடாம வச்சு செஞ்சிருக்காரு சன் நியூஸை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய மனசை மாத்துறதுல இந்த சன் நியூஸ்காரங்க முதலிடம் வைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அனைத்து மக்களுடைய அந்த கேபிள்களிலும் போற சேனல் வந்து இன்னைக்கு சன் நியூஸ். அப்ப நம்ம என்ன கொடுத்தாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்றதுக்காக இதாண்டா நியூஸு, இதை தான் நீ பார்க்கணும், இதை தான் நாங்கள் உனக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, தமிழகத்தில் தண்ணி தட்டுப்பாடு, இன்னும் நிறைய டீசல் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, ஏகப்பட்ட தட்டுப்பாடுகள் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் ஒருத்தர் குடிபோதையில் மரணம் இழக்கிறதும், போதை வந்து அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் பரவுறதும், இதுக்காக நாங்கள் போராட போகிறோம், ஒரு அமைச்சர் வந்து இன்னைக்கு போதைப் பொருள் வந்து உபயோகப்படுத்திருக்காருன்றதெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் யாருக்காவது போராடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த நியூஸ் வந்து நீங்கள் சன் நியூஸில் வந்து பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை சன் நியூஸில் பேசுகிற அளவுக்கு வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய நல்லவங்களா மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால தான் வைகோ அவர்கள் வச்சு செஞ்சிருக்கிறாப்புல. முழுக்க முழுக்க நான் தான் என்னுடைய 2 எம்எல்ஏக்களையும் வந்து பதவி விலக சொன்னேன் அப்படின்னு சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்களும் வந்து வேற வழி இல்லாமல் கலந்துக்கிட்டு திமுகவுக்கே போயிட்டாங்க. உதயசூரியனை நிற்க சொல்லி நிர்பந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குண்டுகளை தூக்கி போட்டிருக்காரு. இடைத்தேர்தலில் டிவிகேவுக்கு தான் ஆதரவு அப்படின்றதும் சொல்லியிருக்காரு வைகோ அவர்கள். அவருடைய மகனான துரை வைகோ அவர்கள் திமுகவை என்ன சொல்லியிருக்காருன்னா,
பழைய ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, அங்க இருக்கிற பூரா பழைய கேஸு, பூட்ட கேஸு அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல வந்து ரொம்பவே கொந்தளிச்சு பேசியிருக்காரு. ஏன்னா, இன்னைக்கு வைகோ அவர்களுடைய மதிமுக கட்சியவே முடக்கி போட்ட கட்சி வந்து இன்னைக்கு திமுக அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பேசியிருக்காரு. அதுக்கு அடுத்தடுத்து இதுக்கெல்லாம் ரிவீட் வந்து கண்டிப்பா திமுக சைட்லேருந்து குடுக்காமலாம் விட மாட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பேசுவோம். இன்னைக்கு மிக முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தோடைய அமைச்சரவையிலோட மாற்றம். இது என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்லிர்றேன். அமைச்சர் சரத் அவர்களுடைய விஷயம் போறது, உண்மையை நிரூபிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அமைச்சர் விஜயபாலாஜி அவர்கள் ஈரோடு மாவட்ட பொறுப்பு அமைச்சரா இருக்கிற விஜயபாலாஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்த மக்கள் முன்னாடி பண்ணிட்டாப்ல. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மலாம் வந்து பேசலாம். "என்ன மக்களே அரசியல்வாதிலாம் ஊழல் பண்ணாய்ங்க. நம்மலாம் பண்ணத விடவா? அவிங்கள்ட்ட ரூ. 1000 வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு விசில்ல ஓட்ட போட்டு வந்துட்டோம். அவிங்களுக்கு பெரிய நாமத்த போட்டு விட்டோம்னு" சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஆனா இத தெரியாத்தனமா அமைச்சர் அப்படின்ற பொறுப்ப மறந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜய் அண்ணனுடைய ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து பேசிப்புட்டாப்ல. இது பார்த்தீங்கன்னா, அவிங்களுக்கு பிடிச்சுக்கிட்டாய்ங்க. அப்ப எங்கள்ட்ட நீங்க காச வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்களான்னு சொல்லிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா காசு குடுத்தது அவிங்க தான்றத மறந்துட்டாய்ங்க. இப்ப வந்து கொதிக்கிறது என்ன விஷயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பாலாஜி அவர்கள் இந்த மாரி மேடையில பேசுறாரு அப்படின்னா, மக்கள்லாம் வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ட பிடிச்சுட்டாய்ங்க. இது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இப்ப டிவிகேல இருக்கிற புஷி ஆனந்த் அவர்கள் 2ஆம் கட்ட தலைவரான புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இவங்கள மாரி ஆட்கள் காதுக்கு போன உடனே அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு சில அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு பிரஸ் மீட் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வெளி பொது இடங்கள்ல, மேடைகள்ல பேசாதீங்க. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அந்த மக்களிடையே வந்து தொடர்ப குறைச்சுக்கங்க. கட்சி சம்மந்தப்பட்ட வேலைகள மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி அறிவுரை குடுத்துருக்காங்க. இன்னும் 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்கள்ல அல்லது ஜூலை கடைசிக்குள்ள அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் கரூர்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நெறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதா இருக்கு கட்சிக்குள்ள. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தோழமை கட்சிகளுடைய மிகப்பெரிய ஒரு மீட்டிங் இருக்கு. கோவளத்துல ஜூலை முதல் வாரத்திலேயே வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க 1ஆம் தேதி. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது, இந்த மாரி சில கண்ட்ரோலா இருங்க. ஏன்னா, நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலே வந்து இன்னைக்கு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காய்ங்க அப்படின்றனாலயும், மூத்த எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வேற கட்சியிலேருந்து வந்திருந்தாலும், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற மூத்த அரசியல்வாதிகளான அரசியல்ல பலந்தின்னு கொட்ட போட்டவங்களுக்கு சில அமைச்சர்கள் பதவி ஒதுக்கப்படலாம் அப்படின்றதும், ஒரு சில அமைச்சர்களுடைய பதவி பறிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்திருக்கு. இது யாரு? என்ன ஏது? எந்த துறை? அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் தகவல் வரல. முழுசா தகவல் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த மிக முக்கியமான அப்டேட்டான ஜனநாயகன் அப்டேட்டு. எப்படினாலும் ஜனநாயகன் படத்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க. எதுக்காக அப்படின்றது தான், இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பார்த்தீங்கன்னா, திரைத்துறையிலேருந்து நெறைய பேர் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர மீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா, இவங்களோட படம் இப்ப வருது, இவங்களோட படம் இப்ப வருதுன்னு சொல்லிட்டு, ஜனநாயகன் இப்ப வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாதிரியான சிறிய பட்ஜெட் படங்கள் வந்து அடிபட்டுரும் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்றனால, இத இவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இது போக சென்சார்லேருந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கான முதலமைச்சர் டைட்டில் அப்படின்றதும் கிடைச்சிருச்சு அப்படின்றனால, எப்படியாவது படத்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியான சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, சேஷன் சஞ்சய் அதாவது முதல்வருடைய மகனான சஞ்சய், ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய சிக்மா படம் ஜூலை 31ல வெளிய வரப்போகுது அப்படின்றனால, ஒருவேளை ஜூலை 2வது வாரங்களிலேயே ஜனநாயகன குடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இன்னும் கூட முழுப்பட்டான தகவல் என்ன ஏது அப்படின்றத நீங்க எப்பலாம் புக் பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோல உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம நம்மளுடைய வீடியோவ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நன்றி.